السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணையும் கிருபையும் நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைத்து இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு, அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தில் தொடர்ச்சியாக நீடிக்க மாட்டார்கள். பாவத்தை தொடர்ச்சியாக செய்ய மாட்டார்கள். அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? அவங்க பாவமே செய்ய மாட்டாங்கன்னு சொல்லல, பாவத்தை தொடர்ச்சியாக செய்ய மாட்டார்கள். ஏதோ ஒரு சூழலில் அவரிடத்திலே பாவங்கள் ஏற்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு கட்டத்தில் வாழ்க்கையிலே அவர்கள் தவறிழைத்திருக்கலாம். ஆனால் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த ஈமான், இந்த இஸ்லாம், அல்லாஹ்வின் மீது அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய இந்த அன்பு அந்த பாவங்களிலிருந்து அவர்களை விலக்கிவிடும். ஆக நாம் அல்லாஹ்வை நம்புகின்றோம். நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வின் மீது மதிப்பு இருக்கிறது, மரியாதை இருக்கிறது, அவனை நாம் நேசிக்கின்றோம். இந்த நேசம் உண்மையானால் நாம் அவனை நெருங்க வேண்டும் என்றால் பாவங்களை விட்டு நாம் விலக வேண்டும். மனிதர்கள் எல்லோரும் மனிதர்கள் தான், தவறு செய்யக்கூடியவர்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ் மறுக்கவில்லை. ஆனால் சிறந்தவர்கள் யார்? அந்த பாவத்தில் இருந்து தங்களை விலக்கி கொண்டு அதிலிருந்து மீண்டு வரக்கூடியவர்கள் சிறந்தவர்கள். சஹாபாக்களை அல்லாஹ் புகழுகின்றான். அவர்களை புகழ்ந்தது போல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா யாரையும் புகழவில்லை. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரிய புகழை பெற்ற, அல்லாஹ்வும் மறுமையில் கண்ணியப்படுத்தப்படுகின்ற தன்னுடைய தூதரின் தோழர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை தேர்வு செய்தார். இப்படி பல்வேறு சிறப்புக்குரிய அந்த நன்மக்கள் யார்? ஒரு காலத்திலே தவறு செய்தவர்கள் தான், பாவம் செய்தவர்கள் தான். அப்படி செய்தவர்கள் தான் மீண்டு சிறந்த அடியார்களாக மாறினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் பாவத்தை தொடர்ச்சியாக செய்ய மாட்டார்கள் என்று குறிப்பிடுகின்றான். இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் எல்லா பாவங்களையும் செய்தார்கள். என்றைக்கு இந்த மார்க்கத்துக்குள் அவர்கள் நுழைந்தார்களோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தவறுகளை விட்டு விலகி அவர்களுடைய செயல்பாடுகளை சீர்திருத்தி சிறந்த மக்களாக, பண்பட்டவர்களாக, பண்பாளர்களாக, குணசீலர்களாக, எல்லா நன்மைகளுக்கும் ஒரு முன்மாதிரியாக, இரையச்சமுடைய மக்களுக்கு வழிகாட்டியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை மாற்றினார். அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கக்கூடிய இந்த ஈமான் கெட்ட விஷயங்களை நமக்கு வெறுப்புக்குரியதாக மாற்றும்.
அந்த தீய காரியங்களிலிருந்து நாம் விடுபட்டு விடுவோம் இலகுவாக. ஈமானுக்கு அப்படிப்பட்ட சக்தி இருக்கின்றது. வலாக்கின் அல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான். சஹாபாக்களிடத்தில் ஏற்பட்ட இந்த மாற்றத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். வலாக்கின் அல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான். அல்லாஹ் தான் உங்களுக்கு ஈமானை விருப்பத்துக்குரியதாக ஆக்கினான். இந்த ஈமான் நீங்கள் விரும்புகிறீர்கள், இந்த ஈமானை நேசிக்கின்றீர்கள், அல்லாஹ்வை நம்புவதை நீங்கள் விரும்புகிறீர்கள். இந்த ஈமான் உங்களுக்கு விருப்பத்துக்குரியதாக மாறியதின் விளைவு உங்கள் உள்ளங்களில் இந்த ஈமானை அவன் அலங்கரித்தான். இந்த ஈமான் அவன் அலங்கரித்தான், இந்த ஈமானை விருப்பத்துக்குரியதாக அவன் ஆக்கினான். அதனுடைய விளைவு குஃப்ர், நிராகரிப்பு. அவன் உங்களுக்கு வெறுப்புக்குரியதாக ஆக்கிவிட்டான். நிராகரிப்பை உங்களுக்கு வெறுப்புக்குரிய பாவமாக. எந்த அளவுக்கு வெறுப்பு? இந்த ஈமான் வேணுமா குஃபுர் வேணுமான்னு சொன்னா நம்ம ஈமானை தேர்வு செய்வோம். நெருப்பில் விழுவதை விட கூடியதாக நாம் குஃபுரையும் ஷிர்கையும் உணர்கின்றோம். இதுவெல்லாம் ஈமான் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம். குஃபுர் மட்டுமல்ல, வல் ஃபுசூக், பெரும்பாவங்கள், வல் அஸ்யான், அல்லாஹ்விற்கு மாறு செய்வது. இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் உங்களுக்கு வெறுப்புக்குரியதாக மாற்றினான். அல்லாஹ்வை நெருங்கிய அடியார்கள் இப்படிப்பட்ட மாற்றத்துக்கு உள்ளாகுவார்கள். யார் இப்படி தங்களுடைய செயல்பாடுகளை சீர்திருத்தி கொள்கிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வை நெருங்கக்கூடியவர்கள். எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள், நீங்கள் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் உடனடியாக நன்மையை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு பாவத்தை, நம் பாவங்களை செய்யக்கூடாது. தெரிந்தோ தெரியாமல் ஒரு பாவத்தை செய்து விட்டால் அதற்கு பிறகு நீங்கள் நன்மையை செய்து விடுங்கள். அத்பிஇ ஸய்யிஅத்தல் ஹஸனா, ஒரு தீமையை தொடர்ந்து நன்மையை செய்யுங்கள். குர்ஆன் சொல்கிறது, இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபுன ஸய்யிஆத், நிச்சயமாக நன்மைகள் தீமைகளை அழித்து விடுகின்றன. நாம் செய்யக்கூடிய நன்மைகள் தீமைகளை அழித்து விடுகின்றன. 2 ரக்காய் தொழுகுங்கள். நீங்கள் ஒரு தவறை செய்து விட்டால் 2 ரக்காயத்து தொழுகுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் அந்த தொழுகை நம்முடைய பாவங்களை அழித்து நம்மை தூய்மைப்படுத்துகின்றது. முதலாவது நாம புரிய வேண்டிய விஷயம், அல்லாஹ்வை நாம் நெருங்க வேண்டும் என்று சொன்னால் பாவங்களை இயன்ற அளவு நாம் தவிர்க்க வேண்டும். எதுவெல்லாம் பாவம் என்பது நமக்கு தெரியும். அல்லாஹ் நிறைய விஷயங்களை பாவம் என்று அறிவித்திருக்கிறார். அந்த பாவமான காரியங்களை எல்லாம் விட்டு விலகணும். இன்றைய காலகட்டம் படி இருக்கு, மோசமான காலகட்டமா இருக்கு. பாவமான காரியங்கள் எல்லாமே அங்கீகாரத்துடன் அரங்கேறுகிறது. இப்படிப்பட்ட சூழலில் அல்லாஹ்விற்கு நாம் அஞ்சி அந்த பாவங்களை விட்டு நாம் விலக வேண்டும். அல்லாஹ்விடத்தில் எப்படி இந்த நெருக்கத்தை அதிகப்படுத்துவது? அல்லாஹ்வே பல்வேறு ஆயத்துகளில் அதை அவன் தெளிவுபடுத்துகிறான். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வேண்டும் என்றால் அந்த உதவியை நீங்கள் பெறுவதற்கான வழி என்ன? வசீலா என்ன? அல்லாஹ்விடத்தில் வசீலாவை தேடுங்கள்ங்கிற அல்லாஹ். அந்த வசீலா எது? பிஸ்ஸப்ர், பொறுமையின் மூலமாக. உங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களின் போது பொறுமையை மேற்கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். வஸ்ஸலா, தொழுகையின் மூலமாக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். இந்த இடத்துல நாம கவனிக்கணும், பொறுமை என்பது அல்லாஹ்வுடைய உதவியை தேடுவதற்குரிய, அல்லாஹ்விடத்தில் நமக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு வழி. தொழுகைக்கு முன்னாக அல்லாஹ் முதல் என்ன சொல்லி காட்டுறான்? சபரை தான் சொல்லி காட்டுறான். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். அல்லாஹ்விடத்தில் நமக்கு நெருக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இது போன்ற நல்ல காரியங்கள் அல்லாஹ்விடத்தில் நமக்கு நெருக்கத்தை அதிகப்படுத்தும். தீய காரியங்கள் அல்லாஹ்விடத்தில் நமக்கு தூரத்தை அதிகப்படுத்தும். அப்படியே அதுக்கு நேர்மாறான விளைவை ஏற்படுத்தும்.
நல்ல கரங்கள், நல்ல காரியங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் நமக்கு நெருக்கத்தை அதிகப்படுத்தும். தீமைகள், பாவங்கள், குற்றங்கள் அல்லாஹ்விடத்தில் நமக்கு தூரத்தை அதிகப்படுத்தும். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வலியுறுத்துகின்றான். இதில் கவனம் செலுத்துங்கள் அப்படின்னு சொல்றான். இப்போ முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்முடைய எண்ணம் சரியாக அமைய வேண்டும். நாம் தூய எண்ணத்துடன் நல்லறங்களை செய்ய வேண்டும். எந்த நல்லறத்தை செய்தாலும் தூய எண்ணத்துடன் செய்யும்போது அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மத்தியில் நெருக்கம் இலகுவாக ஏற்படும். அதுவரைக்கும் எவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான காரியங்களை செஞ்சு அல்லாஹ்வை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுடைய எண்ணத்தை சீரமைத்துக் கொண்டால், நல்ல எண்ணங்களை உள்ளங்களிலே கொண்டால், அல்லாஹ்வுடைய திருப்தியையும் அன்பையும் நாடுவது அவர்களுடைய நோக்கமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நெருக்கம் இலகுவாக கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சம்பவங்களை நமக்கு சொல்கின்றார்கள். ஒரு மனிதர் இருந்தார். அவர் பாதையில் சென்று கொண்டிருக்கிறார். அவர் ஒரு பெரிய தவறை, ஒழுக்கக்கேடை செய்யக்கூடியவர், விபச்சாரத்தை செய்யக்கூடியவர். ஒரு பெண் ஒரு நாயை பார்க்கிறார். நாய் தாகம் தாங்க முடியாமல் கிணற்றை சுற்றி வருகிறது. அதுக்கு தாகம் ஏற்படுகிறது, கிணற்றிலே தண்ணீர் இருக்கிறது என்பது அதற்கு தெரியும். ஆனால் அந்த நாயினால் கிணற்றுக்குள் இருக்கக்கூடிய நீரை குடிக்க முடியாது. விழுந்தால் இறந்துவிடும், மேலே வர முடியாது. எனவே அது சுற்றி சுற்றி வருகிறது. இதை ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண் பார்க்கின்றார். அவருடைய உள்ளத்திலே ஒரு இரக்கம், அந்த நாயின் மீது ஒரு இரக்கம். இதுவும் நம்மை போன்ற ஒரு உயிர் தானே, இதனுடைய தாகத்தை நாம் தணிப்போம். ஒரு சிறிய ஒரு வேலை, அவருடைய ஆடையை கிணற்றுக்குள் விட்டு அந்த ஆடையை நனைத்து அதை வெளியிலே எடுத்து அதை பிழிந்து நாயின் தாகத்தை அவர் தணிக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெண்ணுடைய உள்ளத்தை பார்க்கின்றார். எந்த எண்ணத்தில் இந்த காரியத்தை அவர் செய்தார்? பேருக்காகவா, புகழுக்காகவா, யாராவது பார்க்கறாங்கிறதுக்காகவா? எதுக்காகவும் கிடையாது. அந்த நாயின் மீது ஒரு கருணை, ஒரு இரக்கம், ஒரு ரஹ்மத், இது அல்லாஹ்விற்கு பிடித்து விட்டது. எவ்வளவு பெரிய பாவத்தை செய்யக்கூடிய பெண், அவர் செய்த இந்த ஒரு நல்லறத்தின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்ணை மன்னித்து சொர்க்கவாசியாக ஆக்கினான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப எண்ணங்கள், சிறிய எண்ணம், அதாவது பெரிய எண்ணம் சிறிய செயலை மிகச்சிறந்த ஒரு வழிபாடாக மாற்றி விடுகிறது. நம்ம செய்யக்கூடிய காரியம் சின்ன காரியமாக தான் இருக்கும், சாதாரண ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனால் நம்ம அதை எந்த எண்ணத்தில் செய்கிறோம், அந்த எண்ணம் தூய்மையாக இருக்கும்போது சின்ன செயல்கள் கூட அல்லாஹ்விடத்திலே பெரிய அமலாக பார்க்கப்பட்டு அதுவே நம்மை சொர்க்கவாசியாக்கிவிடும். முதல்ல நம்ம எண்ணங்களை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் நல்லறங்களிலும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தையும் திருப்தியையும் நாட வேண்டும். பேரையோ புகழ்ச்சியையோ வேறு எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் திருப்தி, அல்லாஹ்வின் பொருத்தம், அல்லாஹ்வுடைய நெருக்கம், இதுதான் நல்லமல்களில் நம்முடைய இலக்காக, குறிக்கோளாக, நோக்கமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நல்லறங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு ஏழை சஹாபி உணவுக்காக வருகின்றார். அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு பசிக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு ஆளை அனுப்பி வீட்டில் ஏதாவது இருக்குமா என்று பார்த்து வர சொல்கிறார்கள். வீட்டில் ஒன்றுமில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே ஒன்றுமில்லை. பிறகு நபி அவர்கள் யார் இவருக்கு உணவளிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சஹாபி எந்திரிக்கிறாரு. அல்லாஹ்வின் தூதர், நான் அவரை கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு போனால் மனைவி சொல்றாங்க, அல்லாஹ் மேல சத்தியமா உணவு குழந்தைகளுக்கு மட்டும்தான் இருக்கிறது, நமக்கு கூட கிடையாது. இப்ப விருந்தாளியை நீங்க கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க, என்ன செய்யலாம்? இப்ப
கணவன் மனைவி இடத்திலே ஆலோசனை சொல்றாரு, குழந்தைகளுக்கு விளையாட்டு காட்டி உறங்க வைத்து விடு. பசினால கொஞ்ச நேரம் அழுவாங்க, அப்புறம் விளையாட்டு காட்டி எப்படியாவது அசந்துட்டாங்கன்னா பசி இருந்தாலும் தூங்கிடுவாங்க. இந்த உணவை விருந்தாளிக்கு கொடுப்போம். வந்த விருந்தாளிக்கு கொடுத்துருவோம். குழந்தைகளுடைய இந்த உணவை வந்த விருந்தாளிக்கு கொடுத்துருவோம். இப்போ விருந்தாளி நம்மளும் சாப்பிடணும்னு நினைப்பாரு. அந்த காலத்தில் ஒரு நடைமுறை, வீட்டுக்கு விருந்தாளி வந்தார்னா வீட்டு உரிமையாளரோடு சேர்ந்து சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அவரும் நம்மளும் சாப்பிடணும்னு நினைப்பாரு. நீ விளக்கை ஏற்றுவது போல் விளக்கை அணைத்து விடு. இரவிலே வெறும் தட்டை வைத்துக்கொண்டு நாம் சாப்பிடுவது போல் அவருக்கு நாம் காட்டிக்கொள்வோம். இருக்கக்கூடிய உணவை நாம் அவருக்கு கொடுத்துருவோம். வந்த விருந்தாளியை நல்லபடியாக கவனிச்சு நம்ம அனுப்புவோம். இதன் மூலம் அல்லாஹ் நமக்கு நன்மையை தருவான், அல்லாஹ்வுடைய பொறுத்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த குடும்பத்தார் அன்று இரவு குழந்தைகள் பட்னியாக உறங்குகிறது. அந்த கணவன் மனைவி பட்டினியாக உறங்குகிறார்கள். வந்த விருந்தாளிக்கு உணவு கொடுத்து விட்டார்கள், அவரை திருப்திப்படுத்தி விட்டார்கள். அந்த விருந்தாளிக்கு மனசங்கடம் இல்லாத அளவுக்கு, எப்படி வீட்டுக்காரவங்க அவங்க சாப்பிடாம நமக்கு சாப்பாடு கொடுத்துட்டாங்களேன்னு சொன்னா வந்த விருந்தாளிக்கு மனசு ஒரு கவலையாகும். அப்ப அதுக்கும் இடம் கொடுக்காத வகையில் இருட்டிலே தாங்கள் சாப்பிடுவது போல் காட்டிக் கொண்டார்கள். மறுநாள் சர்வ சாதாரணமாக அந்த ஒரு சஹாபி, இந்த இவ்வளவு பெரிய காரியத்தை செய்த அந்த சஹாபி அமைதியாக வருகின்றார். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவித்து கொடுத்து விட்டார். தன்னுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்விருவரை பற்றி உள்ள வசனங்களை இறக்கி விட்டார். யுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. தங்களுக்கு தேவை இருந்தாலும் பிறருக்கே இவர்கள் முன்னுரிமை கொடுக்கின்றார்கள். கஞ்சத்தனத்திலிருந்து இவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களே வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நன்மக்களை புகழ்ந்து தன்னுடைய தூதருக்கு வஹியை அறிவித்து விட்டான், இறைச்செய்தியை அறிவித்து விட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து அந்த சஹாபி எதையுமே சொல்லல. நபி அவர்களா கேட்டார்கள், நேற்று இரவு நீங்கள் செய்த காரியத்தை பார்த்து அல்லாஹ்வே மகிழ்ச்சி அடைந்தான், சந்தோஷம் அடைந்தான். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைத்து விட்டது. இந்த ஒரு செயல்ல அல்லாஹ் அவர்களை புகழ்ந்து குர்ஆன் வசனங்களை இறக்கி அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் நெருக்கம் அதிகமாகிவிட்டது. இப்போ எதனால இவ்வளவு பெரிய நெருக்கம் ஏற்பட்டதுன்னா ஒரு சாப்பாடை கொடுத்ததுதான். ஒரு சாப்பாட்டை கொடுத்தா இவ்வளவு பெரிய விளைவு ஏற்படுமான்னு நம்ம கேட்கலாம். சாப்பாடுனால கிடையாது, அந்த எண்ணத்துல கொடுக்குறாங்க. அதுல அவர்களுடைய நாட்டம் என்ன? பேரையா புகழை எதிர்பார்த்தாங்களா? எதுவும் இல்லை. தங்களை விட பிறருக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இப்படி நாம் செய்யக்கூடிய சின்னஞ்சிறு செயல்கள், அதிலே நாம் நாடக்கூடிய மிகப்பெரிய எண்ணங்கள், இந்த தூய்மையான எண்ணங்கள் அல்லாஹ்விடத்தில் நமக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றது. அதே நேரத்தில் எண்ணம் கெட்டுவிட்டால் எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது அல்லாஹ்வுடைய அதிருப்தியை பெற்றுத்தரும். தீய எண்ணங்கள், எண்ணம் இஹ்லாஸ் இல்லாமல் போனார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்கல்ல, மறுமை நாளில் ஒரு அடியான் வருவான். அவன் உலகத்திலே ஷஹீத் என்ற பெயரை வாங்கியவன், உயிர் நீத்தவன். அவனிடத்திலே அல்லாஹ் கேட்பான், நீ என்ன செய்தாய்? யா அல்லாஹ், எனக்கு உடல் வலிமையை கொடுத்தாய், அதை கொண்டு உன் பாதையில் நான் போராடினேன், உனக்காக உயிர் நீத்தேன். அல்லாஹ் சொல்வான், நீ பொய் சொல்கிறாய், எனக்காக நீ உன் உயிரை கொடுக்கவில்லை, உன்னை மக்கள் ஷஹீத் என்று சொல்ல வேண்டும் என்ற பெயருக்காக, புகழ்ச்சிக்காக நீ அதை செய்தாய். அந்த பேரும் புகழும் பட்டமும் உலகில் உனக்கு கொடுக்கப்பட்டு விட்டது, நீ நரகத்துக்கு போ என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை நரகத்திலே தள்ளிவிடுவான். எவ்வளவு பெரிய காரியத்தை செய்தார், ஆனால் அவருடைய எண்ணம் சரியில்லை. புகழ், ஷஹீத் என்ற பட்டம், இது அவருடைய எதிர்பார்ப்பு. பெரிய அமல் அல்லாஹ்விடத்தில் மதிப்பில்லாமல் போய் பாவத்தில் அவரை தள்ளிவிடுகிறது. இன்னொரு மனிதர், அவர் கொடைவல்லன், உலகத்திலே அள்ளி அள்ளி கொடுத்தவர், கொடைவல்லன் என்று பெயர் வாங்கியவர். நீ என்ன செய்தாய்? அல்லாஹ் கேட்பான். அவர் சொல்வார், யா அல்லாஹ், எனக்கு நீ செல்வத்தை வழங்கினாய்,
அந்த செல்வத்தை நீ விரும்பக்கூடிய வழிகளில் நான் அள்ளி கொடுத்தேன், நீ விரும்பக்கூடிய வழிகளில் நான் செலவு செய்தேன், உனக்காக என் செல்வத்தை நான் கொடுத்தேன் என்று சொல்வார். அல்லாஹ் சொல்வான், நீயும் பொய் சொல்கிறாய், எனக்காகவா கொடுத்தாய்? உன் பேருக்காக புகழுக்காக அள்ளி கொடுத்தால் மக்கள் உன்னை கொடைவள்ளல் என்றும் தர்மகர்த்தா என்றும் புகழுவார்கள். அதை எதிர்பார்த்துத்தானே உன் செல்வத்தை நீ தர்மம் செய்தாய். அந்த பேரும் புகழும் உலகிலேயே உனக்கு கொடுக்கப்பட்டு விட்டது, நீனும் நரகத்துக்கு போய் என்று அவனும் நரகிலே தள்ளப்படுவான். இவரும் பெரிய காரியத்தை செஞ்சவர். தான் சம்பாதித்த செல்வத்தை அள்ளி கொடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமா? பெரிய காரியம் தானே. ஆனா அவருக்கு கிடைப்பதும் நரகம். ஏனென்றால் எண்ணம் சரியில்லை. பெண்ணம் பெரிய காரியங்களை இந்த எண்ணம் சிறிதாக்கி விடுகிறது, பாவமாக்கி விடுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்ப இன்னொரு மனிதர், அவர் ஒரு அறிஞர். நீ என்ன செய்தாய்? யா அல்லாஹ், எனக்கு நீ கல்வி ஞானத்தை கொடுத்தாய், அதை கொண்டு நான் பிறருக்கு கற்றுக் கொடுத்தேன், அந்த கல்வியை நான் பரப்பினேன், உனக்காகத்தான் யா அல்லாஹ் இவற்றையெல்லாம் நான் செய்தேன் என்று அவர் சொல்வார். உனக்காக செய்தேன் என்று அவர் சொல்வார். அப்போது அல்லாஹ் சொல்வான், நீயும் இதை எனக்காக செய்யவில்லை, உன்னை மக்கள் அறிஞன் என்று புகழ வேண்டும் என்பதற்காக செய்தாய், மக்களும் உன்னை அவ்வாறு புகழ்ந்து விட்டார்கள், அறிஞன் ஆலிம் என்ற பட்டம் உனக்கு உலகிலே கொடுக்கப்பட்டு விட்டது, நீனும் நரகத்துக்கு போகலாம் என்று அல்லாஹ் அவனை நரகிலே தள்ளிவிடுவார். பெரிய பெரிய சேவைகளை செய்தவர்கள் எண்ணம் சரியில்லாத காரணத்தினால் அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு தூரம் ஏற்பட்டு அவர்கள் நரகிலே தள்ளப்படுவார்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. ஆக முதலாவது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், நம்ம எல்லோரும் மனிதர்கள் தான். சைத்தான் அடிக்கடி நம்முடைய இபாதத்தை நாசமாக்கும். தொழுதுகிட்டு இருப்போம், நல்ல எண்ணத்துல தான் தொழுவோம். நபி அவர்கள் சொல்றாங்கல்ல, ஒரு அடியான் தொழுகிறான், அவனுடைய எண்ணம் ஆரம்பத்தில் சரியாக தான் இருக்கின்றது, தொழுதுகிட்டு இருக்கும்போது 4 பேர் வர்றாங்க, அந்த 4 பேரும் பார்த்த உடனே இவனுடைய எண்ணம் மாறுகிறது. தன்னை தொழுகையாளி, தன்னை புகழ வேண்டும் என்பதற்காக அந்த 4 பேருக்காக இவர் தொழுகையுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நேர்த்தியாக அமைத்துக் கொள்கிறார். சஜ்தாவை நீட்டுகிறார், ருக்குவை நீட்டுகிறார், எல்லாமே நீளுகிறது. அந்த 4 பேர் வராட்டினா ஒரு விதமா தொழுதிருப்பார். இந்த 4 பேர் தன்னை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சோனையுமே தொழுகையுடைய அமைப்புகள் எல்லாம் மாறுது, இன்னும் நேர்த்தியாகுது. இதுதான் ஷிர்கு, சிறிய ஷிர்கு, முகஸ்துதி. இந்த காரியத்தை செய்தவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. முகஸ்துதி பேருக்காக புகழ்ச்சிக்காக தர்மம் செய்தால் அந்த தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஹஜ் செய்தால் அந்த ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படாது. எந்த வணக்கமும் தூய எண்ணம் இல்லாமல் செய்யப்படுமேயானால் அந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ்வை நாம் நெருங்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்மிடத்திலே மன தூய்மை வேண்டும். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். நமக்கு முன்மாதிரி யார்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வின் தூதரிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. நாம் அவர்களை முன்மாதிரியாக அமைத்துக் கொள்ளணும். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களை பின்பற்ற வேண்டும். அவர்களை பின்பற்றுவதனால் அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும், அல்லாஹ்வை நாம் நெருங்க முடியும். அல்லாஹ் அப்படி சொல்கின்றான், கொல் நபியே நீங்கள் கூறுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால், ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள், யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை விரும்புவான். இந்த ஆயத்தை நல்லா கவனிங்க. நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை விரும்புவான். இப்ப நாம் அல்லாஹ்வை விரும்ப வேண்டும், அல்லாஹ் நம்மை விரும்ப வேண்டும். நாம் எல்லாரும் அல்லாஹ் விரும்புகிறோம், ஆனா அல்லாஹ் நம்மை விரும்ப வேண்டும் அல்லவா? அது எப்போது நடக்கும்? அது எப்போது நடக்கும் என்றால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை விரும்புவான். அல்லாஹ்வை நெருங்குவதற்குரிய வழிகளில் ஒரு முக்கியமான வழிதான் அவன் அனுப்பிய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்றுவது.
அவர்களுடைய கட்டளைகளை மதிப்பது, அவர்களுடைய வழிகாட்டல்களை படி நடப்பது, இது எல்லாமே அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வழிகள். அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வழிகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை சஹாபாக்கள் எப்படி பின்பற்றினார்கள்? அவங்க தான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு விஷயத்தை கட்டளையிட்டால் அதை மீறாமல் அதற்கு முழுமையாக கட்டுப்படக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஏன்னா பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல அல்லாஹ் அவங்களுக்கு இந்த பாடத்தை புகட்டினார். உஹது போர்க்களத்தில் ஒரு மலையின் மீது சஹாபாக்களை, ஒரு குழுவை நபி அவர்கள் நிறுத்தினார்கள். எக்காரணம் கொண்டும் இந்த மலையிலிருந்து நீங்கள் கீழே இறங்கக்கூடாது என்று சொன்னார்கள். போரிலே தோல்வி அடைஞ்சு எதிரிகள் என்னை வெட்டுவதை நீங்கள் பார்த்தாலும் கூட நீங்க கீழே இறங்கி வரக்கூடாது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதை ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்ன நடந்தது? முஸ்லிம்களுடைய கை ஓங்குகிறது, எதிரிகள் பின்வாங்கி ஓடுகிறார்கள். இந்த காட்சியை பார்த்தவுடன் மலையில் நிறுத்தப்பட்டிருந்த அந்த குழுவினரில் ஒரு சாரார் எதிரிகள் தோற்று விட்டார்கள், அவர்கள் ஓடுகிறார்கள், இந்த போர் செல்வங்களை எல்லாம் நம்ம எடுப்போம்னு சொல்லி வேகமா என்ன செய்யறாங்க, கீழே இறங்கி வந்து அந்த போர் செல்வங்களை எடுக்கிறாங்க. அப்ப இன்னொரு சாரார் வேண்டாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன வழிகாட்டினார்கள், எக்காரணம் கொண்டு கீழே இறங்காதீங்கன்னு தானே சொன்னாங்க, அதனால எதிரிகள் ஓடினாலும் பரவாயில்ல, நபி அவர்கள் வரும் வரை இங்கேயே நம்ம இருப்போம், அமைதியாக இருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதை மீறினதனுடைய விளைவு, போன எதிரிகள் வேறு பக்கமாக வந்து முஸ்லிம்கள் மீது தாக்குதல் தொடுத்து பெரிய இழப்பு ஏற்பட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்கள் உடைந்து அவருடைய தலையில் வெட்டுக்காயம் விழுந்து மிகப்பெரிய ஒரு சோதனை முஸ்லிம்களுக்கு இதனால் ஏற்பட்டது. அல்லாஹ் பாடம் போட்டுக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நாம் கட்டுப்படாவிட்டால் நாம் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாக நேரிவிடும். கட்டுப்பட்டால் அதனுடைய பலனையும் நன்மையையும் நம்மால் அடைய முடியும். இதை பல்வேறு கட்டங்கள்ல சஹாபாக்கள் உணர்ந்தார்கள். அவங்க எப்படி பண்படுத்தப்பட்டார்கள்? அவர்கள் ஒரு வியாபாரத்தை செய்யறாங்க, ஹலால் நினைத்து என்று ஒரு வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த வியாபாரம் சரியில்லை, இதை விட்டு விடுங்கள் அப்படிங்கிறாங்க. ஒரு சஹாபி வருகிறார், நஹானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அம்ரின் கான லனா நாஃபிஅன், நமக்கு நன்மையாக இருந்த, மிகவும் பலனாக இருந்த ஒரு காரியத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்து விட்டார்கள். எல்லாரும் ஒரு காரியத்தை செஞ்சு பலனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. நபி அவர்கள் அது கூடாத வியாபாரம் என்பதை உணர்த்தி வேண்டாம் என்று சொல்கிறார்கள். உடனடியாக அந்த வியாபாரத்தை அவர்கள் விட்டு விடுகிறார்கள். விட்டுவிட்டு சொல்கிறார்கள், தவாஅயத்துல்லாஹி வ ரசூலிஹி அன்ஃபவு லனா, இந்த வியாபாரம் நமக்கு பலன் கொடுத்து கொண்டிருந்த ஒரு வியாபாரம், ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ்விற்கும் அவனுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுவது அன்ஃபவு லனா, இதை விட நமக்கு பலனானது. இந்த வியாபாரத்தில் ஈடுபடுவது நமக்கு பலனா, அல்லது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இதை விட்டு விலகுவது பலனா என்றால் ரசூலுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதுதான் இதைவிட நமக்கு பயனானது. இப்படி அந்த மக்கள் இதை உணர்ந்திருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன கட்டளையிட்டாலும் அதை மீற மாட்டார்கள். நபித்தோழர்கள் என்ற அளவு அதை வாழ்க்கையிலே கடைபிடிப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு பெண்ணிடம் கடிதம் இருக்கிறது, அந்த கடிதத்தை வாங்கி வாருங்கள் என்று சஹாபாக்களை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த பெண்மணி நபி அவர்களை பற்றிய ரகசியங்களை எல்லாம் மக்காவாசிகளுக்கு கொடுப்பதற்காக அந்த கடிதத்தை மறைத்து கொண்டு செல்கிறார். நபி அவர்கள் சொன்ன மாதிரியே அந்த இடத்துல ஒரு பெண்மணி தன்னந்தனியாக போய் கொண்டிருக்கிறார். சஹாபாக்கள் அவளை மறித்து, உன்னிடத்தில் ஒரு கடிதம் இருக்கிறதா, அந்த கடிதத்தை கொடு என்று கேட்கிறார். அந்த பெண்மணி சொல்கிறாள், என்னிடத்தில் எந்த கடிதமும் இல்லை, வேண்டுமென்றால் பார்த்து கொள்ளுங்கள். அப்போ அவள் வைத்திருக்கக்கூடிய பொருள், வாகனம்
எல்லாவற்றையும் சோதனை செய்து பார்க்கின்றார்கள். கடிதம் எதுவுமே இல்லை. இவ்வளவுதான், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. சஹாபாக்கள் அவங்க முயற்சி பண்ணாங்க, ஆய்வு பண்ணி பார்த்தாங்க, சோதனை செஞ்சாங்க, கடிதம் எதுவுமே இல்லை. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது தவறுதலா சொல்லியிருப்பாங்கன்ட்டு போயிட்டாங்களா? இல்லை. அந்த பெண்ணிடத்துல சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்ல மாட்டாங்க. ஒழுங்கா உன்னிடத்துல இருக்கக்கூடிய கடிதத்தை நீ கொடுத்து விடு, இல்லை என்றால் இன்னும் தீவிரமாக நாங்கள் உன்னை சோதித்து பார்க்க வேண்டியிருக்கும் என்று சொன்னவுடன் அந்த பெண்மணி, அவருக்கு முடி நிறைய இருக்கு, கொண்டை போட்டிருக்கிறார், அந்த முடிக்குள் அந்த கடிதத்தை அவள் மறைத்து வைத்திருக்கிறார். அந்த கடிதத்தை எடுத்து கொடுக்கிறார். இதுதான் சஹாபாக்களுடைய நம்பிக்கை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருந்த ஈமான். இப்ப இதே கட்டுப்பாடு நமக்கு இருக்குமே ஆனால் இது நமக்கு அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்தும், அன்பை ஏற்படுத்தும், அல்லாஹ்வுடைய திருப்தியை நமக்கு கொடுக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் கட்டுப்படுவது. அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை கூறினார்கள். சஹீஹ் புகாரி இந்த ஹதீஸை நீங்க பார்க்கலாம். அல்லாஹ் சொல்வதாக, அல்லாஹ் சொல்வதாக வரக்கூடிய செய்திகள் ஹதீஸுல் குதுசி என்று சொல்லப்படும். ஹதீஸுல் குதுசி, அல்லாஹ் சொல்கின்றான், வமா தகர்ரப இலைய அப்தி பிஷைஇன் மிம்மா இஃப்தரல்துஹு அலைஹி. என்னுடைய அடியான் நான் அவனுக்கு கடமையாக்கிய இந்த கடமைகளின் மூலமாகவே தவிர வேறு எதன் மூலமும் அவன் என்னை நெருங்க முடியாது. என்னுடைய அடியான் என்னை நெருங்க வேண்டும் என்று சொன்னால் நான் அவனுக்கு கடமையாக்கி இருக்கின்றேன். அந்த கடமைகளை செய்வதன் மூலம்தான் நெருங்க முடியும். இப்ப கடமைகளை செய்யாமல், அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய கடமைகளை நிறைவேற்றாமல் ஒரு மனிதன் அல்லாஹ்வை நெருங்க முடியுமா? முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, தொழுக மாட்டாங்க, நோன்பு வைக்க மாட்டாங்க, இந்த மாதிரி அல்லாஹ் விதித்த ஜக்காத்தை கொடுக்க மாட்டாங்க, அல்லாஹ் விதித்த கடமைகள் எதுவுமே இருக்காது. அந்த கடமைகளை புறக்கணித்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவன், அல்லாஹ் என்னை விரும்புகின்றான், நான் அல்லாஹ்வை விரும்புகின்றேன் அப்படின்னு சொன்னா இது உண்மையான வார்த்தை அல்ல. அல்லாஹ்வை நாம் உண்மையாக விரும்புகிறோம் என்றால், அவனுக்கும் நமக்கும் நெருக்கம் இருக்கிறது என்றால், கடமைகள்ல நம்ம கரெக்டா இருக்கணும். அல்லாஹ் தான் சொல்கிறான், கடமைகளை நிறைவேற்றுவதை விட வேறு விஷயம் எதுவும் இல்லை என்னை நெருங்குவதற்கு. கடமைகளை சரியாக செய்யுங்கள். அப்ப நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? நாம கடமைகள் என்றால் 50 கடமைகள் நமக்கு தெரியும். கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு. இதுல தொழுகை, இந்த தொழுகைங்கிற கடமையில நாம எப்படி இருக்கோம்? 5 வேளை தொழுகை ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய வேண்டிய கடமை. ஒரு நாளைக்கு 5 தடவை நம்ம செய்ய வேண்டிய கடமை. ஆண் பெண் 2 பேருக்கும் பொதுவானது. இந்த தொழுகைய நம்ம எப்படி தொழுகிறோம்? சுபு தொழுகிறோமா? ஒவ்வொரு தொழுகையும் நம்ம கரெக்டா தொழுகிறோமா? அந்த தொழுகைகளை ஜமாத்தோட சேர்ந்து நம்ம தொழுகிறோமா? அந்த தொழுகைகளை பக்தில தொழுகிறோமா? இந்த தொழுகைகளை ஈடுபாடுடன், அல்லாஹ் நம்மை பார்க்கின்றான், நாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்கின்றோம். தொழுகை என்பது ஒரு அடியானுடன் அல்லாஹ் பேசக்கூடிய உரையாடல். நாம் அல்லாஹ்வுடன் உரையாடுகின்றோம் என்ற ஒரு உணர்வோடு நம்முடைய தொழுகைகள் இருக்கின்றதா? தொழுகைக்கு நம்ம கொடுத்திருக்கக்கூடிய மரியாதை என்ன, மதிப்பு என்ன? இதை வச்சுதான் அல்லாஹ்வுக்கு நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நெருக்கம் இருக்குது. தொழுகையில் நம்ம கவனக்குறைவா இருக்கிறோம்னா அப்ப நெருக்கம் குறைவா தான் இருக்கும். தொழுகையில நம்ம ஆர்வமா இருக்கிறோம், அதுல நம்ம கவனம் செலுத்துறோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்விடத்திலேயும் நமக்கு நெருக்கம் அதிகமாகும். இதை நம்ம மறந்துடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியார்கள்லாம் அப்படித்தான் இருந்திருக்காங்க. அல்லாஹ்வை நெருங்குறதுக்கு வழி இதுதான். இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அவங்க எப்படி தொழுகையை கடைபிடிச்சாங்க. அவங்க ஆரோக்கியமாக இருக்கும்போதும் தொழுதாங்க. கடைசி காலகட்டம், மௌத்துடைய நேரத்தை நெருங்கிட்டு இருக்கிறாங்க,
அவங்களுக்கு சுகவீனம், உடல் முடியாத நிலை, மயங்கி மயங்கி விழுகிறார்கள். அவர்கள் ஒழு செய்வதற்கு தண்ணீர் எடுத்து வைக்கப்படுகிறது. அந்த தண்ணீரை தொட்டு ஒழு செய்வதற்கு இடையில் மயக்கம் வந்து மயங்கி விழுவார்கள். இப்படியே தொடர்ந்து மயங்கி விழுந்து கொண்டிருந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழு செய்து விட்டு பள்ளிவாசலுக்கு போறாங்க. தனியானா போகல, 2 சஹாபாக்களை அழைத்து, ஒரு சஹாபி மேல ஒரு கையையும் இன்னொரு சஹாபி மேல இன்னொரு கையையும் போட்டுக்கொண்டு பள்ளிவாசலுக்கு போறாங்க. நடப்பதற்கு கூட அவர்களுக்கு முடியவில்லை, சக்தி இல்லை. அவர்களுடைய கட்டை விரல் மண்ணில் கோடு போட்டது. ஹதீஸ்ல பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டை விரல் மண்ணில் கோடு போட்டது. அப்ப 2 பேரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி கொண்டுதான் பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுகையை நிலைநாட்டினாங்க? இதுதான் அல்லாஹ்வை நெருங்குறதுக்கான வழி. அவங்க அப்படித்தான் அல்லாஹ்வை நெருங்கினார்கள். நாம நம்முடைய தொழுகையில எவ்வளவு கவனமா இருக்கிறோம்? சுபு தொழுகை எத்தனை பேர் கரெக்டா நம்ம தொழுகிறோம்? தூங்காம அந்த நேரத்துல நம்ம கரெக்டா தொழுகிறோமா? எல்லோரும் மனிதர்கள் தான், பலகீனமா இருக்கிறோம். இப்ப நம்முடைய தவறுகளை நம்ம சீர் செய்யணும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை எடுத்துக்கோங்க. அவங்கள எதிரி வந்து குத்துனது எப்ப? சுபு தொழுகையில தான். அவங்க மக்களுக்கு இமாமாக நின்று தொழ வைக்கிறாங்க. சுபு தொழுகை நடத்தப்படுகிறது. பின்னால் மக்கள் எல்லாம் தொழுகின்றார்கள். எதிரி தொழுகிட்டு இருக்கும்போது குத்திட்டான். 2 கூர்வாள்களால் உமர் இப்னு கத்தாப் அவங்கள குத்திட்டான். இப்போ கொஞ்ச காலம், சில நாட்கள் அவர்களுக்கு முடியாமவே இருக்குது. ரத்தம் போய்கொண்டே இருக்கிறது. மயக்கத்துல கிடக்குறாங்க. மக்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிடுறாங்க. அமீருல் முஃமினீனே, கண் விழித்து பாருங்கள். எந்திரிக்கவே இல்லை. அப்போது ஒரு மனிதர் சொல்கிறார், தொழுகைக்கு நேரமாகிவிட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காதலியை சொல்லுங்கள், தொழுகைக்கு நேரமாகிவிட்டது என்று. ஏனென்றால் அவர் ஆரோக்கியமாக இருந்தபோது தொழுகை என்றால் பதறி விடுவார். இந்த தொழுகைக்கு அவர் அதிக முக்கியத்துவத்தை கொடுப்பார். அதே மாதிரி அமீருல் முஃமினீன் அவர்களே, தொழுவதற்கு நேரமாகிவிட்டது என்று சொன்னவுடன் கண் விழித்தார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அதுவரைக்கும் மயக்கத்தில் விழுந்த அவர்கள் தொழுகை என்று சொன்னவுடன் அவர்களுடைய கண் திறந்தது. திறந்தவுடன் சொன்னார்கள், தொழாதவருக்கு இஸ்லாத்திலே எந்த தொடர்பும் இல்லை. தொழுகை இல்லாதவருக்கு இஸ்லாத்திலே எதுவும் இல்லை. இப்படித்தான் அவர் அல்லாஹ்விற்கு மிக நேசத்துக்குரிய அடியாராக இருந்தார். நீங்க அல்லாஹ்வை நெருங்கிய அடியார்கள் யாரை எடுத்து பார்த்தாலும் இந்த கடமைகள், கடமை என்பது தொழுகை மட்டுமல்ல, தொழுகை என்பது கடமைகள்ல மிகச்சிறந்த கடமை. அந்த கடமையை நாம் சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு, முறையாக நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். இதுபோன்று மற்ற கடமைகள், குடும்ப கடமைகள், ஒரு நல்ல மகனாக, நல்ல கணவனாக, ஒரு நல்ல மனைவியாக, இது எல்லாமே அல்லாஹ் ரசூல் தான் நமக்கு இந்த கடமைகளை சொல்லியிருக்கிறாங்க. பொறுப்புகளை நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த கடமைகளை நீங்க செய்யுங்கன்னு சொல்லி. இதையெல்லாம் நம்ம செய்யும் போது இது வெறுமனே நம்முடைய குடும்பத்தில் ஆற்றக்கூடிய பொறுப்பு மட்டுமல்ல, இதன் மூலம் அல்லாஹ்வுடைய திருப்தி நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹ் நம்மை நேசிக்கின்றான். அவனுக்கும் நமக்கும் மத்தியில் நெருக்கம் அதிகமாகின்றது என்பதை நாம் உணர வேண்டும். அல்லாஹ்வை நெருங்குவதற்கு அல்லாஹ் நம் மீது விதித்திருக்கக்கூடிய இந்த கடமைகளை நாம் இயன்ற அளவு சிறப்பாக செய்ய முயற்சிக்க வேண்டும். அதே போன்று இந்த ஹதீஸில் தொடர்ந்து அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், வலா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில். என்னுடைய அடியான் உபரியான வணக்கங்களின் மூலம் என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான். இப்ப கடமைகள் தான் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வழி. சரி, அந்த நெருக்கத்தை எப்படி அதிகப்படுத்துறது? நெருக்கம் என்பது எல்லாமே எல்லாருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள நெருக்கம் ஒன்றாக இருக்காது. சிலர் அந்த நெருக்கத்தை கூட்டிக்கிடுவாங்க, சிலர் குறைச்சி செய்வாங்க, வித்தியாசம் இருக்கிறது. அந்த நெருக்கம் அதிகமாக வேண்டும் என்றால் என்ன செய்வது?
உபரியான வணக்கங்களை கையாள வேண்டும். என்னுடைய அடியான் உபரியான வணக்கங்களின் மூலம் என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான். உபரியான வணக்கங்கள் என்றால் தொழுகையில் உபரியான வணக்கம் இருக்குது, தர்மத்திலும் உபரியான தர்மம் இருக்கிறது. தொழுகையில் உபரியான தொழுகை என்ன? முன் சுன்னத், பின் சுன்னத்து, வித்ரு, தஹஜ்ஜத் தொழுகை, லுஹா தொழுகை, சூரியன் நன்கு உதித்த பிறகு தொழக்கூடிய லுஹா தொழுகை, இது எல்லாமே உபரியான தொழுகைகள். இந்த தொழுகைகள் கடமையான தொழுகையில் நமக்கு குறைபாடு இருந்தால் உபரியான தொழுகைகளை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையான தொழுகைகளை பூர்த்தி செய்வான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தஹஜ்ஜத் நேரத்தில் இரவின் கடைசி பகுதியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹு தபாரக வ தஆலா முதல் வானத்துக்கு இறங்கி வந்து என்னிடத்திலே உதவி தேடக்கூடியவர் யாரும் இல்லையா, உங்களுக்கு நான் உதவி செய்கின்றேன். என்னிடத்தில் பாதுகாப்பு தேடக்கூடியவர் யாரும் இல்லையா, உங்களுக்கு நான் பாதுகாப்பு அளிக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான ஒரு நேரம் இந்த தஹஜ்ஜத்துடைய நேரம். அந்த நேரத்திலே அடியான் தொழுது துவா செய்யும் போது அல்லாஹ்வுடைய கருணை பார்வை அவனுக்கு கிடைக்கிறது. இவனுடைய கோரிக்கைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். இந்த உபரியான வணக்கங்கள், முதல் கடமைகளை நம்ம சரி பண்ணணும். உபரியான வணக்கங்களை செஞ்சுட்டு கடமைகளை போட்ட விட்டோம்னா பிரயோஜனம் இல்லை. கடமைகளை சரியாக செய்துவிட்டு அதற்கு பிறகு அந்த நெருக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டால் உபரியான வணக்கங்கள், தொழுகையில உபரி. அதே மாதிரி தர்மங்கள், ஜக்காத்து கடமையா இருந்தா கடமையான ஜக்காத்தை கொடுக்கணும். ஆனா மார்க்கம் என்ன சொல்லுது? அது மட்டும் தானே உங்களுக்கு இல்லை. எப்படி தொழுகைகள்ல கடமையான தொழுகையை விட உபரியான தொழுகையை செஞ்சு நம்ம நன்மைகளை சம்பாதிக்க முடியுமோ, அதே மாதிரி உபரியான தர்மங்கள், அந்த தர்மங்களை நாம் அள்ளி கொடுக்கும் போது அல்லாஹ்வுடைய அரவணைப்பு நமக்கு கிடைக்கின்றது. தர்மங்கள் நம்முடைய பாவங்களை போக்குகின்றது. தர்மத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலேயே நமக்கு வாழ்வாதாரங்களை, ரிஸ்கை வழங்குகின்றான். பல்வேறு நன்மைகள் அடங்கியது இந்த தர்மம். இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடித்த செயல். மறுமையில் ஒரு அடியான் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு தூரமாயிருவான். பாவங்களை செஞ்சு அவன் ஒரு நரகவாசிங்கிற நிலையில இருப்பான். அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் நெருக்கம் இருக்காது. அந்த நேரத்தில் அவன் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு அவன் என்ன சொல்வான்? ஹத்தா இதா ஜா அஹதஹுமுல் மௌத், அவர்களில் ஒருவருக்கு மரணம் வரும்போது ஃபயகூல ரப்பி, அவன் சொல்வான், என் ரட்சகனே, லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், எனக்கு கொஞ்ச காலம் இன்னும் அவகாசம் நீ தரமாட்டாயா? மரணித்து விட்டான், அல்லாஹ் அவனுடைய உயிரை கைப்பற்றி விட்டான். இவன் காலத்தை எல்லாம் வீணடித்து விட்டு இப்போது சொல்வான், எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் தரமாட்டாயா? நான் தர்மம் செய்து நல்லவனாக மாறிவிடுவேன். தர்மத்தை நான் அடியான் சொல்லி காட்டுவான். நான் தர்மம் செய்தால் அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பான், எனக்கு நன்மைகள் கிடைக்கும், அல்லாஹ்வுடன் எனக்கு நெருக்கம் ஏற்படும், நான் நல்ல மனிதனாக மாறிவிடுவேன். பாவி நரகவாசிங்கிற நிலையிலிருந்து சாலிஹினாக நான் தேர்வு செய்யப்படுவேன். அதற்கு வசீலா இந்த தர்மம் தான். எனவே இந்த தர்மத்தை செய்துவிட்டு வருகிறேன், அவகாசம் கொஞ்சம் கொடு என்று கேட்பான். அல்லாஹ் தருவானா? மௌத் வந்துட்டு அவ்வளவுதான். கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது பலனில்லாத வார்த்தையை அவன் சொல்லி கொண்டிருக்கிறான். இயலாது, முடியாது. ஒரு ஆத்மாவுக்கு தவணை வந்து விட்டால் கால அவகாசம் முடிந்து விட்டது. அவர்கள் ஒரு வினாடி கூட முந்தவும் மாட்டார்கள், பிந்தவும் மாட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். ஆக இந்த தர்மங்கள், உபரியான இந்த வணக்கங்களின் மூலம் அல்லாஹ்வை நாம் நெருங்க வேண்டும். இதுதான் அல்லாஹ்வை நாம் நெருங்குவதற்கான வழிகள். இந்த வழிகளை இந்த உலகத்திலேயே நம்ம செஞ்சுக்கிறோம். பாவத்தை விட்டு விலகுவதும், நன்மைகளை செய்வதும், இதன் மூலம் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடுவது, இதை இந்த உலகத்தில் வாழும் போதே நாம் செய்து கொள்ள வேண்டும். இதான் வசீலா. அல்லாஹ்விடத்தில் வசீலாவை தேடுவது என்றால் இதுதான் வசீலா.
தொழுகுங்கள், நோன்பு வையுங்கள், கடமைகளை முதலாவது சரியாக செய்யுங்கள், அதற்கு பிறகு உபரியான வணக்கங்களை அதிகப்படுத்துங்கள். என்னிடத்திலே நம்ம நெருங்கி போனோம்னு வைங்களேன், அல்லாஹ் அதிகமாக நெருங்கி வருவான். என்னிடத்திலே ஒரு அடியான் ஒரு ஜான் நெருங்கினான், நான் அவனிடத்திலே ஒரு மிளம் நெருங்கி வருகின்றேன். அவன் என்னிடத்திலே நடந்து வந்தான், நான் அவனிடத்திலே ஓடி வருகின்றேன். நாம் ஒரு சிறிய முயற்சியை செய்தால் அல்லாஹ் அதை விட நம்மிடத்தில் அதிகமாக நெருங்குகின்றான். கடைசியில என்னுடைய அடியான் என்னை நெருங்கி நெருங்கி அல்லாஹ்வை நெருங்கிட்டா என்ன நடக்கும்? கடைசியில என்னுடைய அடியான் என்னை நெருங்கி கொண்டே இருப்பான், அவனை நான் விரும்பி விடுவேன், இறுதியில் அவனை நான் நேசித்து விடுவேன். அல்லாஹ் நம்மளை நேசிச்சுட்டான்னு வைங்களேன், அதுக்கப்புறம் வெறுக்கவே மாட்டான். ஏன்னா உலகத்துல மனிதர்கள் நம்மளை வெறுப்பாங்க, நேசிப்பாங்க. நேசிக்கிறவங்க வெறுக்கக்கூடியவங்களா மாறுவாங்க, நண்பர்களா இருக்கிறவங்க எதிரியா மாறுவாங்க. இது உலகத்துல நடக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய நேசம் அப்படி அல்ல. அவன் நம்மை நேசித்து விட்டால் அந்த நேசம் நிலையாகிவிடும், உறுதியாகிவிடும். நாம் நல்லடியார்கள், சொர்க்கவாசிகள் எல்லாமே உறுதியாயிடும். நான் அவனை நேசித்து விட்டால் என்னுடைய அடியான் என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான். நான் அவனை நேசித்து விட்டால் குன்து ஸமாஅஹுல்லதி யஸ்மஉ பிஹி, அவன் செவியிரும் காதாக நான் இருப்பேன். அவன் பார்க்கும் பார்வையாக நான் இருப்பேன். அவன் பிடிக்கின்ற கையாக நான் இருப்பேன். அவன் நடக்கின்ற காலாக நான் இருப்பேன். அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா என்ன? அவன் செவியிரும் காதாகன்னா அல்லாஹ்வுக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தான் நம்முடைய காதுகளை நம்ம செவியிருவோம். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நேசத்தின் அடையாளம். அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான்னு சொன்னா நம்ம கேட்கிற விஷயங்கள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு பிடிச்ச காரியங்களா இருக்கும். நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே அல்லாஹ்விற்கு பிடித்த காரியமா இருக்கும். நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாமே அல்லாஹ்விற்கு பிடித்த காரியமா இருக்கும். நம்ம நடக்கிற நம்முடைய முயற்சி எல்லாமே அல்லாஹ்விற்கு பிடித்த மாதிரி இருக்கும். இதுதான் நான் அவனை நேசிப்பதின் அடையாளம். கடைசியில் அந்த அடியான் என்னுடைய திருப்தியை நாடி எனக்காகவே வாழ்ந்து நான் விரும்பக்கூடிய வாழ்வை அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை குறிப்பிடுகின்றார்கள். ஆக இதுதான் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வழி. ஒரு பயம், அல்லாஹ்வின் மீது நம்முடைய உள்ளத்திலே வரக்கூடிய ஒரு பயம் நம்மை சொர்க்கவாசியாக்கிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி. எப்பயுமே அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வந்துட்டு தான் போவாங்க, அடிக்கடி வந்துட்டு போவாங்க. திடீரென்று அந்த நபித்தோழரை காணோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கவனிக்கக்கூடியவர்கள். அந்த சஹாபியுடைய பக்கத்து வீட்டுக்காரர் சாயித் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல விசாரிக்கிறாங்க. சாபித் எப்பயுமே நம்முடைய வீட்டுக்கு வருவாரு, பள்ளியாசலுக்கு வருவாரு, அவரை கொஞ்ச நாளா பார்க்க முடியவில்லை, என்ன காரணம்? அல்லாஹ்வின் தூதர்கள் நான் போய் பார்த்துட்டு வரேங்கிறாங்க. போய் பார்த்தா வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறார் அந்த சஹாபி சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏன் நீங்க நபியுடைய சபைக்கு வரல? வராமல் வீட்டில் உட்கார்ந்து அழுகிற அளவுக்கு உங்களுக்கு என்ன துன்பம் அப்படி ஏற்பட்டிருக்கிறது? அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் தான் உங்களில் அதிகம் சத்தமிட்டு பேசக்கூடியவன். இவர் ஒரு ஹதீப், பேச்சாளர். இன்னைக்கு பேச்சாளருக்கு கணித்த குரல் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மைக்கு ஒன்று இருந்தால் போதும், அது ஈஸியாக குரலை பெரிதுபடுத்தி காட்டியிருக்கு. ஆனால் அந்த காலத்தில் பேச்சாளர்னா கணித்த குரல் இருக்கணும். இவருடைய குரல் அப்படிப்பட்ட ஒரு குரல் வளம். இவர் மக்களில் பேச்சாளராக இருந்தவர். இப்போ நபிகளார் அடுத்து அதிக சத்தம் போட்டு பேசக்கூடியவர். ஒரு ஆயத்து இறங்கி இருக்கிறது, ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபவு அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியின் சத்தத்துக்கு மேலாக உங்கள் சப்தத்தை நீங்கள் உயர்த்த வேண்டாம். அல்லாஹ் ஒரு ஆயத்தை அல்குர்ஆன்ல இறக்குறான். அது இந்த சஹாபி விஷயத்துல வரல. அது நபியவர்களுக்கு முன்னால் வேறு 2 சஹாபாக்கள், நபியவர்களுக்கு முன்னால் அவங்க 2 பேரும் சர்ச்சையில் ஈடுபடுறாங்க. 2 பேருக்கு மத்தியில் வாக்குவாதம் ஆகுது. 2 பேருடைய குரலும் உயருது நபியை வச்சுக்கிட்டு. இப்பதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி, நபிக்கு முன்னால் இப்படி ஒழுக்கம் இல்லாமல் நீங்கள் குரல்களை உயர்த்தக்கூடாது, அது கெட்ட ஒரு பண்பு,
இனிமேல் அதை செய்யாதீங்க, உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுடைய அமல்கள் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒழுங்குமுறையை, எப்படி நடந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஒழுங்குமுறையை கற்றுக் கொடுக்கிறார். இதுல இந்த நபித்தோழர் என்ன விளங்கி கொண்டா, நம்மளை கண்டிச்சுதான் அல்லாஹ் ஆயத்தை இறக்கியிருக்கான், நம்ம தான் சத்தம் போட்டு பேசுறாளு, இப்ப நபி இடத்திலேயே நம்ம சத்தம் போட்டு பேசியிருக்கோமே, இப்ப நம்ம நரகவாசியா அப்படின்னு பயந்து அழுது கொண்டே இருந்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சாயித் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் தூதரவர்களே, சாபித் இதனாலதான் நம்முடைய சபைக்கு வரல, அவர் தன்னை நரகவாசி என்று நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் நரகவாசி அல்ல, பல் ஹுவ மின் அஹ்லில் ஜன்னah, அவர் சொர்க்கவாசி, அவர் சுவனவாசி என்ற அங்கீகாரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தான் அவருக்கு வழங்குகிறார்கள். இப்ப எதனால இந்த சொர்க்கவாசிங்கிற அந்த நற்பெயர், அங்கீகாரம், அந்த நன்மாராயம் அவருக்கு கிடைத்தது? இந்த ஒரு பயம், அல்லாஹ் தடுத்த காரியத்தை செய்யறோமா, நம்ம நரகவாசியா இருப்போமாங்கிற அந்த அச்சம் அவரை சொர்க்கவாசியாக மாற்றிவிட்டது. இப்ப இது மாதிரி விஷயங்கள் தான் அல்லாஹ்வை நெருங்குவதற்குரிய வசீலா. அல்லாஹ்வை நெருங்குவதற்குரிய வசீலா என்றால் நெருக்கம். நெருக்கத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்றால், நமக்கும் அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் உருவாக வேண்டும் என்றால், இது போன்ற பண்புகளையும் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் நாம் நமக்கு மத்தியில் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆனா இன்றைக்கு கவலைப்படுகின்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த இபாதத்துகளை செஞ்சு அல்லாஹ்விடத்தில் நெருங்க வேண்டும், வணக்க வழிபாடுகளை நாம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துல நமக்கு வலியுறுத்துறான். ஆனா நம்முடைய சமூக மக்கள் இந்த ஆயத்தையே தவறாக புரிந்து கொண்டு தவறான விளக்கத்தை கொடுக்குறாங்க. அல்லாஹ்விடத்திலே வசீலாவை தேடுங்கள் என்றால், வசீலா என்பது நல்லடியார்கள், அவுலியாக்கள். நாம் அல்லாஹ்வை நேரடியாக நெருங்க முடியாது. அதற்கு நிறைய உதாரணங்களை சொல்றாங்க. ஒரு நீதிபதி இடத்துல நம்ம நேரடியா பேச முடியுமா? வக்கீலை வச்சுதானே பேசுறோம். இப்ப வக்கீல் வசீலா, நீதிபதி இடத்துல பேசுவதற்கு வக்கீல் வசீலா. ஆமா, வக்கீல் வசீலா தான். அல்லாஹ்விடத்துல பேசுவதற்கு வசீலா எது? அல்லாஹ்விடத்துல நெருங்குவதற்கு வசீலா எது? நல்ல மனிதர்களா? இன்னைக்கு நல்ல மனிதர்கள் சொல்லி மக்கள் எல்லாம் என்ன ஷேக்மார்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம மகத்துவப்படுத்துவோம், அவங்கள மரியாதைப்படுத்துவோம், அவங்க காலில் விழுவோம், அவங்கள வணங்குவோம், அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைச்சிரும், இப்படி தப்பான விளக்கம் சொல்லி அல்லாஹ்வை விட்டு மக்கள் தூரமாக்கப்படுகிறார். அல்லாஹ் வசீலாவை ஏற்படுத்திக்கிறது எதுக்கு? அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு. ஆனா இந்த வசீலா என்பது வணக்க வழிபாடாக இருந்தால் நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில நெருக்கம் ஏற்படும், ஈமான் அதிகரிக்கும். ஆனா இங்க என்ன, அந்த வசீலா என்பது மனிதர்கள் சொல்லி அவுலியாக்கள், ஷேக்மார்கள் என்ற தப்பான விளக்கத்தை கொடுத்து அவர்களை நம்பி மக்கள் போறாங்க, அவர்களை சார்ந்து இருக்கிறாங்க, தன்னுடைய பொருளாதாரம் எல்லாவற்றையும் இழந்து ஏமாந்து போகிறார்கள், ஈமானும் போய்விடுகிறது, அல்லாஹ்வுடன் ஒரு தொடர்பும் இல்லாமல் போய்விடுகின்றது, அல்லாஹ்வுடைய நேசமும் கிடைக்காமல் போய்விடுகின்றது. இப்ப நாம கவனமா இருக்கணும். இறைநேசர்களை பொறுத்தவரை உண்மையில் அவர்கள் இறைநேசர்களாக இருந்தால், மரணித்து விட்டால் அவர்களுக்கு நல்ல வாழ்வு உண்டு. அல்லாஹ் அவர்களை நல்ல விதமாக கவனிப்பான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா நாம அவர்களை வணங்கினால், நாம் அவரிடத்தில் சென்று பிரார்த்தனை செய்தால், நாம் அவர்களை மகத்துவப்படுத்தினால், நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நெருக்கம் இல்லாமல் போய்விடும். காரணம், இதை அல்லாஹ் விரும்பவே இல்லை. இது யார் செஞ்ச காரியம்? நல்ல மனிதர்களை வணங்கி அதன் மூலம் அல்லாஹ்வை நெருங்க முடியும் என்று சொன்னவர்கள் யார்? மக்கத்து இணை வைப்பாளர்கள். அவர்கள் தான் இவ்வாறு புரிந்தார்கள். அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், வணக்கத்தை அல்லாஹ் அல்லாமல் யாருக்கும் செலுத்தாதீர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த மக்கள் பல நல்லடியார்களை வணங்கி கொண்டிருந்தார்கள்.
அதுல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒன்று, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒன்று, லாத்து உஸ்ஸா சிலைகள் உண்டு, வத்து சுவா யகூஸ் யஊக் நஸ்ர் இவர்கள் எல்லாம் அரபுடைய பாரம்பரிய சிலைகள், அரபுகளின் பாரம்பரிய சிலைகள். யார் இந்த வத்து சுவா யகூஸ் யஊக் நஸ்ர்? எல்லோருமே ஒரு காலத்தில் அவுலியாக்களாக இருந்தவர்கள், நல்ல மனிதர்களாக சாலிஹீன்களாக வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு பின்வன்ற அவர்களுடைய சமூக மக்கள் அவர்கள் மீது உள்ள அன்பினால் முன்னோர்களை நாம் மறக்கக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு கபர்களை கட்டினார்கள். பிறகு அந்த கபர் உருவப்படமாக வரைந்தார்கள். பிறகு அந்த உருவப்படத்தை சிலைகளாக மாற்றினார்கள். கபர் வந்தது, அதற்கு பிறகு உருவப்படம் வந்தது, அதற்கு பிறகு சிலையானது. எல்லோருமே நல்லடியார்கள் தான். இப்படித்தான் ஷைத்தான் நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நெருக்கத்தை இது போன்ற நல்லடியாருடைய பெயரை சொல்லி அவர்கள் மீது நமக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி அல்லாஹ்வை சார்ந்து இருக்கக்கூடிய நாம் அதற்கு பதிலாக இந்த இறந்து போன நல்லடியார்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்களாக நம்மளை மாற்றி நம்ம ஈமானை கெடுத்து நாசமாக்கிடுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன போது அந்த மக்கள் என்ன சொன்னார்கள்? அதை அல்லாஹ் அல் குர்ஆனில் எடுத்து சொல்கின்றார். மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. அல்லாஹ்விடத்திலே இவர்கள் எங்களுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்பதற்காகத்தான் இவர்களை நாங்கள் வணங்குகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு சமூகத்திலே நிறைய தர்காக்கள், அவுலியாக்கள் பெயரால் இணை வைப்பு காரியங்கள், கந்தூரி உருஸ் விழாக்கள், தரீக்கா போன்ற விஷயங்கள் எல்லாம் சேகுமார்களை கொண்டு அவங்க காலில் விழுகிறது, இப்படி என்னென்னவோ விஷயங்கள் சமூகத்தில் நடக்குது. எல்லாவற்றுக்கும் அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன? இவங்க வசீலா, அல்லாஹ்வை நெருக்கிறதுக்கு இவங்க மூலம் நம்ம நெருக்கிறோம். அல்லாஹ் நம்ம இவரை விட அல்லாஹ் நமக்கு நெருக்கமானவர். உங்களுடைய பிடரி நரம்பை விட நான் உங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேன். என்னுடைய அடியார்கள் என்னிடத்திலே பிரார்த்தனை செய்யட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி சொல்கின்றார். அல்லாஹ் நம்மை அறிந்தவன், நம் உள்ளத்தை புரிந்தவன், நம்முடைய தேவைகளை தெரிந்தவன். அவனுக்கும் நமக்கும் மத்தியில் மற்ற மனிதர்களை விட நெருக்கம் அதிகமா இருக்குங்கிற குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த உண்மையை ஒரு முஸ்லிம் நம்பினால் அவன் எப்படி பிற மனிதர்களை சார்ந்திருப்பான்? அல்லாஹ்வை வணங்குவதற்கு பிறரை எப்படி இடைத்தரகராக அவன் ஆக்குவான்? நிச்சயமாக ஆக்க மாட்டான். அவன் வணக்க வழிபாடுகளின் மூலமாக, அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியங்களின் மூலமாக, தொழுவதின் மூலமாக, குர்ஆனை ஓதுவதின் மூலமாக, தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதன் மூலமாக, பாவமான காரியங்களை விட்டொழிப்பதின் மூலமாக அவன் அல்லாஹ்வை நெருங்குவான். இந்த வசீலா என்ற சொல் குர்ஆனில் 2 இடத்தில் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அவனிடத்திலே நெருங்குவதற்குரிய அந்த வசீலா நெருக்கத்தை தேடுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுங்கள். இந்த ஆயத்தை முன்னாடி பின்னாடி பார்த்தாலே வசீலா என்பது அல்லாஹ்வுடைய பாதையில போராடுவது, அல்லாஹ்வை அஞ்சுவது, நல்லறங்களை செய்வது என்பது நமக்கு தெரிஞ்சிடும். இன்னொரு இடத்திலையும் அல்லாஹ் சொல்லி காட்டலாம். என்ன தெரியுமா? உலாயிகல் லதீன யதுஊன். மக்கத்து இணை வைப்பாளர்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். இவர்கள் சிலரிடத்துல பிரார்த்தனை செய்கிறார்கள், சில நல்லடியார்களிடத்துல துஆ செய்கிறார்கள். இவர்கள் யாரிடத்திலே தங்களுடைய பிரார்த்தனைகளை, கோரிக்கைகளை வைக்கின்றார்களோ இவர்களால் வணங்கப்படுகின்ற அந்த நபர்கள் யபுத்தகூன இலா ரப்பிஹிமுல் வசீலா, அவர்களே அல்லாஹ்விடத்திலே வசீலாவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், உயிருடன் இருந்து கொண்டு இறந்து விட்ட அந்த நல்ல மனிதர்கள் இவங்க அழைச்சு பிரார்த்தனை பண்றாங்க, அவங்ககிட்ட இவங்க துஆ செய்யறாங்க. ஆனா இவங்க யாருக்கிட்ட துஆ செய்யறாங்களோ அவங்களே அல்லாஹ்விடத்திலே எப்படி நெருங்குவது என்று அவர்கள் நினைத்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். எர்ஜூன ரஹ்மத்தஹு, அல்லாஹ்வை எப்படி நெருங்கலாம்? அல்லாஹ்விடத்தில் வசீலாவை தேடுகிறார்கள் என்றால் அல்லாஹ்வை எப்படி நெருங்கலாம் என்று அவர்கள் விரும்புகிறார்கள், தேடுகிறார்கள். வயர்ஜூன ரஹ்மத்தஹு, அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்க்கிறார்கள். வயஹாஃபூன அதாபஹு, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு அவர்கள் அஞ்சுகிறார்கள். அவர்களுடைய மறுமை நிலையே
அல்லாஹ் நம்மளை சொர்க்கத்துல போடுவானா, நரகத்துல போடுவானா, அல்லாஹ்வுக்கு நமக்கு மத்தியில் நெருக்கம் ஏற்படணுமே என்றுதான் இறந்து போனவர்களுடைய மனநிலை இருக்கும் என்று ரப்புல் ஆலமீன் இவ்வளவு தெளிவாக இதை சொல்லி காட்டுகின்றார். இப்ப நாம் வாழக்கூடிய சமூகத்தில் நம்மை போன்று இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் இந்த விஷயத்துல உண்மை தெரியாமல் குர்ஆனுடைய வசனங்களுக்கு தவறான விளக்கங்கள் சொல்லப்பட்டு அவர்கள் திசை மாற்றப்பட்டு அல்லாஹ்வை விட்டுவிட்டு மனிதர்கள் மீது ஈமான் கொண்டு செல்லக்கூடிய ஒரு பரிதாபமான நிலை நிலவுகிறது. இதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். இப்ப நாம நம்முடைய அமல்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நாம அல்லாஹ்வை முறையான அடிப்படையில் நெருங்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைத்து விட்டால் அதைவிட பெரிய பாக்கியம் எதுவுமே கிடையாது. இந்த உலகமும் நமக்கு இன்பமாக இருக்கும், மறுமையும் நமக்கு இன்பமாக இருக்கும். ஈருலகிலும் நாம் நல்ல ஒரு வாழ்வை வாழலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நன்மக்களாக அவனை நெருங்குவதற்குரிய வழிகளை உணர்ந்து முறையான அடிப்படையில் அவனை நெருங்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அவன் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.